அந்த காலத்தில் ஷோபீஸால் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பிராஸு. இது வந்து மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக கண்ணில் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஊஞ்சல்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருப்பேன். புயர் பித்தளை, அந்த காலத்து பித்தளை நீங்கள் எங்கே தேடி போகிறதாலும் எங்கே தேடினாலும் பொருளுக்கு தான். இந்த போலீஸ் கூட பண்ணலை. இதெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப இது வந்து பாக்கெட் பைனாக்குலர், உங்களுக்கு பாக்கெட்டில் போட்டு பொருள் தான். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள் கிடைக்க மாட்டோம். இது வந்து டைமரு. அந்த காலத்தில் நாங்கள் அரை மணி நேரம் இந்த மண்ணு கீழே ரொம்ப இதோட வருஷம் இதில் வந்தது. அல்ல இப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ திட்ட தெரியும்னு பாருங்க, நீங்களே பாருங்க. 1917 வந்தது தான். என்ன விட தெரியணும்னா பெல்லு 1958 வந்தது. ரொம்ப பழசம்னா ரொம்ப பழசம். எவ்வளோ சத்தமாக இருக்கும் இருக்கிறது. 15 வட்டங்கள் கிட்டிட்டு பெல்லோட நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரத்தில் இருக்கோம். இது வந்து ரவுண்டானாலேருந்து கிழக்க போகணும், அதாவது ஈஸ்டர்ன் சைடில் போனோம்னா அங்கே பழமையான ஆன்டிக் ஷாப் ஒன்று போட்டிருந்தாங்க ரோட் சைடில். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச மாதிரி கவர் பண்ணி போட்டிருக்கிறேன். அதில் வந்து அவர் மலையாளத்தில் தான் பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் வந்து அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றியும். அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு நான் இப்போது வீடியோவில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் சொல்லுவார். அதே போல் வந்து அந்த கிராமஃபோன் ஒன்று காட்டினேன் இல்லையா, அதை வந்து ப்ளே பண்ணி காட்டிக்காங்க. இதில் அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து மறக்காமல் அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுக்குறேன் கடைசியில். அதை பார்த்து உங்களுக்கு தேவையானது கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. அது இல்லாமல் வந்து அவங்க கொரியர் ஃபெசிலிட்டி இல்லைன்ட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாம் உடையக்கூடிய பொருள், அதனால் கொரியர் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்ட பேசி வாங்கிக்கிங்க. அடுத்ததாக வந்து நம்ம சேனல் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. நான் வந்து இது கட்டாயம் நீங்கள் யாரும் வாங்குங்கன்னு சொல்ல கிடையாது. என் கண்ணில் இது பட்டுச்சு, அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி தான் போடுறேன் நான். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து அதை அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு அது ஒரிஜினலாக இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அவ்வளோதான். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி கிடையாது. இருக்கிற பொருளை வந்து நாங்கள் காட்டிக்கிறேன், அவ்வளோதான் நம்ம வீடியோவில். உங்களுக்கு தேவைன்னா வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிங்க நீங்கள். அப்புறம் அப்படியே இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி நான் சொல்ல கிடையாது, ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி. நீங்கள் வேணுங்கிறவங்க மட்டும் அவங்ககிட்ட கேட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ஓகே, வாங்க அவர்கிட்ட என்னங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே, என்னோடய பேர் வந்து ஃபுவாது. நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன். இப்போது இது வந்து 20 வருஷமாக நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பொருளை அப்புறம் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து கிராமஃபோனுன்னு சொல்லுவான். அந்த காலத்தை பாட்டு பாட்டின்னு தான் சொல்லுவோம். இது வந்து பேட்ரி வேணாம், கரண்ட் வேணாம், சும்மா கையால் சுற்றி விட்டால் போதும். ஒரு 15 தடவை சுற்றினா ஒரு சிடி ஃபுல்லாக கேட்கலாம். சிடி வேணாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். அது வந்து கோயம்புத்தூர் வடவள்ளியில் கிடைக்கும். கோயம்புத்தூர் வடவள்ளி, சென்னையில் அங்கேயெல்லாம் சிடி கிடைக்கும். கேரளத்தில் வந்தாலும் அங்கேயும் கிடைக்கும். இது வந்து டேப்லு ஃபுல்லு பிராஸால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஃபுல்லு பிராஸால் பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் பிராஸால் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஷிப்பு அந்த காலத்தில் ஷோபீஸாக வச்சுருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக பிராஸால் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பிராஸு. ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நல்லா ஐட்டம். பின்ன இது வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில்
கீழே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக செல்லு போட்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வாட்ச் மெக்கானிக் கிட்ட போச்சுன்னா அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. வேறு எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து லம்பு டெலிஃபோன்னு சொல்லுவோம். அது வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நார்மல் டெலிஃபோன் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெலிஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் டெலிஸ்கோப்பு. இது அப்படியே டேபிள் மேலே நம்ம கார் மேலெல்லாம் டூரெல்லாம் போகும்போது கார் மேலே வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சின்ன டெலிஃபோனு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த பெருசு, அதை விட சின்னது. இதுக்கு வந்து ஸ்டாண்டு கிடையாது, அது அப்படியே டேபிள் மேலே வைக்கிறதா. இது வந்து அந்த சின்ன ஷிப்பு. இது வந்து ஃபேனு தான். அந்த காலத்தில் சீமெண்ணில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக கரண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப அழகாக இருக்கிற பொருள் தான். இதில் சூடு காற்று வரவே வராது. எப்போதுமே கூலிங் காற்று மட்டும்தான் வருவேன். இது வந்து சிலைகளை அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து கிருஷ்ணர் சிலை. அந்த ஊஞ்சால்னு சொல்லுவாங்க, ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பேன். புயர் பித்தளை, அந்த காலத்து பித்தளை. அந்த காலத்திலே எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி சிலை நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரி சிலை தான், எங்கே தேடினாலும் கிடைக்காது. மற்ற எல்லா சிலைகளும் பாருங்கள். கிருஷ்ணர், ராதாகிருஷ்ணர் இருக்குது, விநாயகர் இருக்குது. அந்த எல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் தான். இதெல்லாம் ஒரிஜினல் ஆண்டிக்கு தான், போலீஸ் கூட பண்ணலை. இதெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பியூர் ஆண்டிக்கு. ரொம்ப பழசுன்னா ரொம்ப பழசு. இது வந்து பாக்கெட் பைனாக்குலர். உங்களுக்கு பாக்கெட்டில் போட்டு போகலாம். சின்ன பொருள் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள். கிடைக்க மாட்டா, எங்கே கெடுனாலும் கிடைக்க மாட்டா. ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள் தான். பாக்கெட்டில் போட்டு போகலாம். இப்படி கட்டிக்கலாம். இதுதான் அதோட பொட்டி தான். அதோட பொட்டி தான். இந்த பாக்கெட்டில் போட்டு போகலாம். எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள் தான். இது வந்து டைமரு. அந்த காலத்தில் வாட்ச் இல்லாத காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அரை மணி நேரம், அரை மணி நேரம் இந்த மண்ணு கீழே வர்றதுக்கு. ரெண்டு பக்கம் கோம்பஸ் இருக்கும். இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கோம்பஸ் இருக்கும். இதுதான் ரீடிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிளியராக இருக்கும். இது அதோட பொட்டி தான். இது வந்து குரான் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. புக்கு வச்சு படிக்கிறது தான். புக்கு, பகவத்கீதா, பைபிளு, குரான் எல்லாம் வச்சு படிக்கலாம். எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். எவ்வளோ புக்கு வேணாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ பொருள் வேணாலும். இது ஃபுல்லாக பித்தளையில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிராஸில் பண்ணியிருக்காங்க. இதுதான் சீமெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நிமிஷம். இதுதான் சீமெண்ணெய் விளக்கு. இதுதான் சீமெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணணும். ஆனால் இது இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான பொருள் தான். எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. பியூர் ஆண்டிக்கு தான். எவ்வளோ வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இப்படியே செவத்துல மாட்டிக்கலாம். இது கீழே இந்த பூச்சட்டி அந்த மாதிரி ஏதாவது பொருளெல்லாம் கீழே மாட்டிக்கலாம். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப இதோட வருஷம் தான் இது 1920 வந்தது. இது வாட்டர் கிளாக்னு சொல்லுவோம். இப்படி பார்த்தா தண்ணியாக தெரியும். எப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தா தண்ணியாக தெரியும். இந்த பக்கம் வந்தால் தான் கிளாக்காக தெரியும். எப்படி பார்த்தாலும்
ரொம்ப அழகான பொருள் தான். டேபிள் மேலே வைக்கலாம், இப்படி வாழை மாட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான பொருள் தான். இதுதான் டெலிஸ்கோப்பு. எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். கிளியர் கிடைக்குமா? கிளியர் கிடைக்குமா? கிளியர். இப்படியே இழுத்துனாக்கு அப்புறம் இது இருக்கல, இப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிட்ட தெரியும்னு பாருங்க. ரொம்ப கிட்ட தெரியும். உங்களை பாருங்க, தெரியுதா? இதுதான் இதோட சின்னதுல இருக்கிறதுல சின்னது இதான். இன்னும் இதை விட பெருசு இருக்கு. நீங்களே பாருங்க. எதுனா 4500 தான். நீங்களே பாருங்க எவ்வளோ கிட்ட தெரியும். இது வந்து அந்த லண்டனில் யூஸ் பண்ணது தான். 1917 வந்த பொருள் தான். நீங்களே பாருங்கள், 1917 வந்தது தான். என்னை விட ஒரு நூற்றாண்டு கம்மி இருக்கிற பொருள் தான். இப்போ என்ன தெரியணும்னா, பெல்லு 1558 வந்தது. ரொம்ப பழசு. ரொம்ப பழசுன்னா ரொம்ப பழசு. எவ்வளோ சத்தமாக இருக்கும். இருக்கிறதுல பெருசு. ஃபுல்லாக பிராஸ் தான். ஃபுல்லாக பிராஸ்னா ஃபுல்லாக பிராஸு. ஆமாம், ஓகேண்ணா. இது இருக்கிறதுல சின்னது. இது பியூர் பித்தளை கிடையாது, ஆனாலும் ஒரு பித்தளை மெத்தல் தான். ஆனால் அவ்வளோ சத்தம் இருக்காது. நல்ல சத்தம் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். நீ என்ன அறிமுகப்படுத்தணும்? அதுவா? இதுதான் இருக்கிறதுல பெரிய டெலிஸ்கோப்புன்னா பெரிய டெலிஸ்கோப்பு. இருக்கிறதுல பெரிய டெலிஸ்கோப் எது? இதுவா? இது 7500மா? பார்க்கணுமா? இதுக்கு வந்து கரண்ட் வேணாம், பேட்டரி வேணாம், சும்மா கையால் சுற்றி விட்டால் போதும். இருக்கிறதுலே பெரிய டெலிஸ்கோப் இது தான். அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். 5 கிலோமீட்டர் வேணால் எடுத்துகிட்டு போக முடியாது, சும்மா அப்படியே வீட்டில் வச்சு தான் பார்க்கணும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். இதில் இருக்கணும். நம்ம இந்த ரயில்வே க்ளாக் பார்க்கலாம். இதுதான் ரயில்வே க்ளாக்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் பார்க்கலாம். 2 பக்கம் ரொம்ப அழகான பொருள் தான். எப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்க்கலாம். இப்படி செவத்தில் மாட்டிக்கலாம். அதனால ரொம்ப அழகாக இருப்பேன். ரொம்ப அழகாக இருப்பேன்னா ரொம்ப அழகாக இருப்பேன். നാല് 15 വട്ടങ്ങൾ ചുറ്റിയിട്ട് നെല്ലിവിടെ
இப்போ பொருளெல்லாம் பார்த்தீங்களே, இந்த பொருளெல்லாம் உடையிற பொருள், அதனால் பார்சல் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இல்லைல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் போங்க, அங்கேருந்து கிடைக்கும். அங்கேருந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.